நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பயனர் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனலில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி சிலம்பாட்டம் திரைப்பட பத்திரிகை வெளியீட்டு விழா. மீண்டும் வெற்றி பட்டியலில் இடம் பிடிக்கும் சிலம்பாட்டம். எஸ்டிஆர் பிறந்த நாளை தொடர்ந்து அவரது ரசிகர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் லட்சுமி மேக்கர்ஸ் தயாரிப்பில் உருவான பிளாக் பஸ்டர் படமான சிலம்பாட்டம் திரைப்படம் வரும் பிப்ரவரி 6ஆம் தேதி திரையரங்களில் ரீரிலீஸ் ஆகிறது. முன்னணி வெளியீட்டு நிறுவனமான எல்மா பிக்சர்ஸ் தமிழகமெங்கு வெளியிடுகிறது. மறு வெளியீட்டை ஒட்டி படக்குழு மற்றும் திரைப்பிரபலங்கள் பத்திரிகை ஊடக நண்பர்களை சந்தித்தனர். நிகழ்வில் விநியோகஸ்தர் எல்மா பிக்சர்ஸ் எத்தில்ராஜ் பேசும்போது, ரசிகர்கள் அனைவருக்கும் நன்றி, இப்படத்தை அனைவரும் கொண்டாடுவீர்கள் என நம்புகிறேன் என்றார். ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் குகன் பேசும்போது, இந்த படத்தை மீண்டும் வெளியிடுவதாக வந்த தகவல் பெரும் உற்சாகத்தை தந்தது. இப்படத்துக்கு ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பு இருக்கிறது. இப்படத்தை விஜய் சாரும் அஜித் சாரும் பார்த்து பாராட்டியிருக்கிறார்கள். இப்படத்தில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உள்ளது. யுவன் இசையில் இப்படத்தில் 5 பாடல்களுமே பிளாக் பஸ்டர். லட்சுமி மேக்கர்ஸுக்கு பெரிய லாபம் தந்த படம். இப்படத்தை எல்மா பிக்சர்ஸ் உடன் இணைந்து வழங்குவது பெருமை. ரசிகர்களுக்கு இப்படம் பெரிய விருந்தாக இருக்கும். இயக்குனர் சரவணன் பேசும்போது, சிம்புக்கு என் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சிம்புக்கு பின்னால் கோடிக்கணக்கான ரசிகர்கள் உள்ளனர். நாம் ஒரு மாஸ் சீனை எழுதுவோம். அதை சிம்பு நடிப்பில் திரையரங்கில் பார்த்தது பிரமிப்பாக இருந்தது. சிம்பு என் குடும்பம் மாதிரி. அவருக்கு கொடுத்த வெற்றி நான் எனக்கே தந்து கொண்ட வெற்றி. எப்போதும் போலவே இப்போதும் ரசிகர் திரையரங்கில் கொண்டாடுவார்கள். இந்நேரத்தில் இப்படத்தில் நடித்த சினேகா, பிரபு உட்பட அனைவருக்கும் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். லட்சுமி மேக்கர்ஸ் இப்படத்தை பிரம்மாண்டமாக தயாரித்தார்கள். படத்தை ரசிகர்கள் இப்போதும் கொண்டாடுவார்கள் என்றார். இயக்குனர் டி. ராஜேந்திரன் பேசும்போது, என் மகன் சிலம்பரசன் பிறந்தநாள் கொண்டாட்டத்தை சிலம்பாட்டம் படத்தோடு கொண்டாடும் அனைவருக்கும் நன்றி. எல்மா பிக்சர்ஸ் எத்தில்ராஜ், ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸ் குகன் ஆகிய இருவருக்கும் என் நன்றி. இயக்குனர் சரவணன் காலம் கடந்து நிற்கும் அருமையான ஆக்ஷன் படத்தை தந்துள்ளார். நான் என் பையன் நடித்ததில் வியந்து பார்த்த காதல் படம் இது. விண்ணை தாண்டி வருவாயா. நானும் பல காதல் படங்களை எடுத்துக்கிறேன். ஆனால் என்னையே வைக்க வைத்த படம் விண்ணை தாண்டி வருவாயா. அதே போல் ஆக்ஷன் படம் என்று எடுத்துக்கொண்டால் எத்தனையோ படங்கள் ரீரிலீஸ் ஆகிறது. ஆனால் மங்காத்தா மட்டும்தான் வெற்றி பெற்றது, ரசிகர்களால் கொண்டாடப்பட்டது. ஏன் வேறு படங்களுக்கு கூட்டம் வரவில்லை? அதுபோல் இந்த சிலம்பாட்டமும் கண்டிப்பாக பெரிய வெற்றி பெறும். இந்த படம் இந்த காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் மீண்டும் டிஜிட்டல் செய்துள்ளார்கள். ஒவ்வொரு பிரேமும் அவ்வளவு கலர்ஃபுல்லாக இருக்கிறது. சரவணன் அடிப்படையில் கேமராமேன், அத்தனை அற்புதமாக எடுத்துள்ளார். இந்த படத்தில் நடித்த பிரபு, சந்தானம், சினேகா என எல்லோரும் அட்டகாசமாக நடித்துள்ளனர். என் உயிருள்ள உஷா படமும் ரீரிலீஸுக்கு தயாராகிவிட்டது. ஆனால் சிலம்பாட்டம் வருவதால் என் படத்தை தள்ளி வைத்து விட்டேன். தம்பி, என் நண்பர் விஜயின் ஜனநாயகன் படம் வந்தாலும் தள்ளி போவேன். அது நான் தரும் மரியாதை. தமிழ் சினிமா ரீரிலீஸில் என் பையனின் சிலம்பாட்டம் பெரிய வெற்றி பெற ஆண்டவனை வேண்டுகிறேன். அனைவருக்கும் நன்றி என்றார். லட்சுமி மேக்கர்ஸ் சார்பில் தயாரிப்பாளர் கே. முரளிதரன், பி. சுவாமிநாதன், டி.எஸ். ரங்கராஜின் தயாரிப்பில் 2008ஆம் ஆண்டு வெளியான போது நல்ல வசூலும் ரசிகர்கள் ஆதரவும் பெற்ற சிலம்பாட்டம் காலப்போக்கில் சிம்புவின் கல்ட் படங்களில் ஒன்றாக மாறியது. இன்றைய டிஜிட்டல் காலத்திற்கு ஏற்ப மேம்படுத்தப்பட்ட ஒளி படத்தில் புத்தம்புது பொலிவுடன் இந்த படம் மீண்டும் திரைக்கு வரவிருப்பது எஸ்டிஆர் ரசிகர்கள் கொண்டாட்டம்தான். சிலம்பரசன் இந்த படத்தில் தமிழரசன் மற்றும் விச்சு என்ற 2 விதமான கதாபாத்திரங்களில் நடித்தது ரசிகர்களால் இன்றளவும் பேசப்பட்டு வருகிறது. குறிப்பாக கிராமத்து பின்னணியில் சிலம்பக் கலையை அடிப்படையாக கொண்டு அமைந்த ஆக்ஷன் காட்சிகள், சிம்புவின் உடல் மொழி, டயலாக் டெலிவரி ஆகிய படத்துக்கு தனி அடையாளம் கொடுத்துள்ளன. இயக்குனர் சரவணன் இயக்கத்தில் உருவான இப்படத்திற்கு யுவன் சங்கர் ராஜாவின் இசை பெரிய பலமாக அமைந்தது. சிலம்பாட்டம் டைட்டில் பாடல் முதல் மெலடி குத்து பாடல்கள் வரை அனைத்தும் அப்போது ஹிட் லிஸ்டில் இருந்தன. சிம்புவுடன் இணைந்து சனுஷா, சினேகா ஆகியோர் நடித்திருந்தனர். வில்லன் கதாபாத்திரங்கள் உணர்ச்சிபூர்வமான அம்மா மகன் சென்டிமெண்ட், கிராமத்து அரசியல் என பல அம்சங்கள் ரசிகர்களை கவர்ந்தது. மாஸ் சிம்பு, ஆக்ஷன் சிம்பு, கிராமத்து சிம்பு அனைத்தையுமே ஒரே படத்தை காண விரும்பும் ரசிகர்களுக்கு சிலம்பாட்டம் ரீரிலீஸ் ஒரு திருவிழா அனுபவமாக இருக்கும். இப்படம் வரும் பிப்ரவரி 6ஆம் தேதி மீண்டும் திரைக்கு வருகிறது. நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தின் செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.